எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான சோககரமான ஆனால் ரொம்பவே துணிச்சலான ஒரு செய்தியை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, சமூக வலைத்தளங்களில் ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வேகமாக வைரலாக பரவிட்டுருக்கு. சரண்ராஜ் அவர்கள் மரணம் அப்படிங்கிற செய்தி மிக பெருமளவுக்கு வேகமாக பரவிட்டுருக்கு. இந்த செய்தியை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மிஸ்கின் அவர்கள் இந்த செய்தியை அவருடைய காதில் எட்டுன உடனே அவர் என்ன பண்ணார், அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் சமூக வலைத்தளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும், மேலும் இந்த ஒரு விஷயம் சூப்பர் சிங்கருடைய சக கண்டஸ்டன்ஸுக்கு தெரிஞ்ச உடனே, முக்கியமாக நிக்கிலுக்கு தெரிந்த உடனே என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, சூப்பர் சிங்கர் மிக பெருமளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடிந்து விட்டது. வின்னராக நிக்கில் அவர்களும், ரன்னரப்பாக நம்முடைய சரண்ராஜ் அவர்களும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தடுத்து பல கண்டஸ்டன்ஸ் வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதில் மிக பெருமளவுக்கு வைரலாக பேசுபொருளாக இருக்கப்பட்டது. எல்லாருக்குமே பிடிச்சது சரண்ராஜ் அவர்கள். ஆனால் வெற்றி பெற்றது எப்படி நிக்கில் அவர்களாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கான்ட்ரவர்ஷியாக எழும்புனுச்சு. அதற்கு முற்றுப்புள்ளியும் சரண்ராஜ் அவர்களே அதுக்கு கொடுத்துட்டாரு. அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி கூட எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன பையனுக்கு இந்த ஒரு சின்ன வயசுலேயே இவ்வளோ ஒரு பக்குவமும் இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியும் இருக்குது. இங்கே இருக்கிற பல பெரியவர்களுக்கும் பல பெரிய அரசியல்வாதிகளுக்கும் கூட இந்த அளவுக்கு பக்குவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி என்ன விஷயத்தை சரண்ராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கில யாருமே தவறாக பேசாதீங்க. வெற்றி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வெற்றியை நிக்கில் அவர்கள் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதற்காக அவர் எவ்வளோ உழைச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குடைய கண்ணுக்கும் தெரியும். அதற்கு பின்னாடி அவர் போட்ட உழைப்பு யாருக்கும் தெரியாது. இது அவருக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் தான், என் கூட பாடின அனைத்து கண்டஸ்டன்ஸுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரண்ராஜ் அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் எல்லார் மத்தியிலையுமே பாராட்டத்தக்க விஷயமா இருந்துச்சு. எல்லாருமே பாராட்டினாங்க. இப்படி இருக்கும் பொழுது நேயர்களே, இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சமூக வலைத்தளங்களில் பல விஷயங்கள் பரவி கொண்டு இருக்கும்போதும் சரண்ராஜ் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா, அவர் இந்த ஒரு கண்டஸ்டன்ட் முடிஞ்ச உடனே அவர் வீட்டுக்கு போய் பண்ண விஷயம் இசையை மீண்டும் ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் சொன்ன விஷயம் என்னென்னா, இசை அப்படிங்கிறது ஒரு வெற்றி முடிஞ்ச உடனே எனக்கு அது என்னை விட்டு போகிறதா இருக்காது. ஒரு தோல்வி அடைஞ்ச உடனே அது என்னை விட்டு போகிறதா இருக்காது. இசை அப்படிங்கிறது இசையை முழுக்க கற்றுக்கிற வரைக்கும், இசையை முழுக்க நான் அனுபவிக்கிற வரைக்கும், இசையை பற்றி முழுக்க நான் புரிந்துக்கிற வரைக்கும் இசையை நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். வெற்றி அடைந்தாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, இசையை முழுமையாக நான் கற்றுக்கிற வரைக்கும் அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாகவும் அதிர்ச்சிகரமாகவும் கான்ட்ரவர்சியாகவும் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தற்கொலை செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரவறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜ் அவர்கள் இந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே, இவர் ரன்னரப்பாக வந்த உடனே வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன பிறகு அவருடைய நண்பர்களோடையும் சரி, உறவினர்களோடையும் சரி, இல்லை சூப்பர் சிங்கரில் இருக்கிற சக கண்டஸ்டன்ஸோடையும் சரி, இல்லை மற்ற பிரபலங்களோடையும் சரி, யாருடையுமே ஒரு சின்ன கான்டாக்ட் கூட இல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருந்திருக்காரு. ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு நியூஸ் பேப்பர், எந்த ஒரு மீடியாவுக்குமே இவர் ஒரு சின்ன ஒரு பேட்டியோ இல்லை ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்காமல் இருந்தார். அதனால் சமூக வலைத்தளங்களில் எல்லோரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் தற்கொலை பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் சரண்ராஜ் அவர்கள் தற்கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. இப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு அதிர்வுகளை ஏற்படுத்துறதுனால சரண்ராஜ் அவர்கள் நேரடியாக வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்பா, நான் இசையை நம்புகிறேன். வெற்றி தோல்வி அப்படிங்கிறது எனக்கு முடிவு என்னுடைய இசைக்கு கொடுக்காது. என்னுடைய இசை நான் முழுமையாக அதை ரசிக்கிறேன். அதை முழுமையாக உணர்கிற வரைக்கும், முழுமையாக புரிஞ்சுக்கிற வரைக்கும், அதை முழுமையாக கற்றுக்கிற வரைக்கும் எனக்கு ஓய்வு கிடையாது. இந்த ஒரு வெற்றி தோல்வி என்னை எந்த வகையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இப்படி இருக்கும்போது நேயர்களே, இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சரண்ராஜ் அவர்கள் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற இந்த ரூமர் வந்து பரவி கொண்டு இருக்கும்போது, இந்த ஒரு விஷயம் வந்து மிஸ்கின் காதுக்கும் போயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நபர் மிஸ்கினிடம் போய் இந்த மாதிரி சரண்ராஜ் அவர்கள் தற்கொலை செய்துட்டார் அப்படிங்கிற விஷயம் காலையிலேருந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்கின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை வர சொல்லி அவரை வந்து தலையிலே கொட்டு வச்சு அனுப்பிச்சிருக்காரு. தன்னை விட வயசு கம்மியான நபர் அப்படிங்கிறதுனால அவர் எப்பயும் அப்படி பண்ணுவார். அந்த மாதிரி தலையில் 2 கொட்டு வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரண்ராஜாவை உனக்கு தெரிஞ்சதை விட, இது சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு சரண்ராஜ் அவர்களை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு போகும்போது அவன் இசையை வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய போட்டி முடிஞ்ச உடனே அது வெற்றியாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற விஷயம் பார்ட்டியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கடைசியில் செகண்ட் பிளேஸ் வந்த பிறகு அவன் வந்து குறைஞ்சது ஒரு வாரமாவது ரெஸ்ட் எடுப்பான், ஜாலியாக இருப்பான், பார்ட்டி பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவன் வீட்டுக்கு நான் போனேன். ஆனால் அவன் இசையை பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தான். இசையை ரசித்து அதை மீண்டும் ஒழுக்கத்தோடு அவன் வந்து கற்றுக்கிட்டு இருந்தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொன்னது, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது என்னை நிறுத்தாது, நான் இசையை முழுக்க கற்றுக்கிற வரைக்கும் நான் இதிலே தான் பயணிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன், இவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போவான். அதனால் இந்த தற்கொலை பண்ணிட்டான், மரணம் அடைஞ்சிட்டான் அப்படிங்கிற செய்திலாம் கண்டிப்பாக பொய்யா இருக்கும், 100% நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின் சொன்னார். கடைசியில் பார்த்தீங்கன்னா நேயர்களே, ஈவினிங் வந்து சரண்ராஜ் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்தாரு. இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிற அந்த இன்டர்வியூவும் வந்து வைரலாக போயிருக்கு. அந்த செய்தி வந்து மிஸ்கினுக்கு போயிருக்கு. இதை நான் அப்பயே சொன்னேன், இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி சரண்ராஜ் அவர்கள் இந்த தப்பை பண்ணவே மாட்டார். ஏன்னா அவனுடைய மனசு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, இதற்கெல்லாம் மேலான ஒரு இடத்துக்கு அவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது மிஸ்கின் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்படி இருக்க நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து நிக்கில் அவர்களுக்கும் தெரிய வந்திருக்கு. அதுக்கு நிக்கில் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இவனுக்கு இப்படி போடுறாங்களா, எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டாங்க, இவனுக்கு இப்போ தான் போட ஆரம்பிச்சிட்ருக்காங்க, ரொம்பவே லேட்டு. இதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு சின்ன ரவுண்டில் கொஞ்சம் மார்க்கு கம்மியாக எடுக்கும்போதும் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக எடுக்கும்போதுமே எனக்கு இந்த மாதிரி பொய்யான தகவல்கள்லாம் பரவும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல் தான். 2வது சரண்ராஜாவை பற்றி எனக்கு பர்சனலாகவே தெரியும். அவன் எவ்வளோ நம்பிக்கையானவன், அவன் இசையை எவ்வளோ விரும்புகிறான் அப்படிங்கிறதும், இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அவனுக்கு முக்கியம் இல்லை, அதை அவன் இசையோட ஒப்பிட்டு பார்க்க மாட்டான். அவனுக்கு முக்கியம் இசையை எவ்வளோ கற்றுக்கிட்டோம், அதில் எவ்வளோ இன்னும் முன்னேறோம் அப்படிங்கிறது தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கில் சொல்லியிருக்காரு. நேயர்களே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.